காவேரி ஃபார்ம் ஹவுஸில் வேலை செய்கிறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இன்னைக்கு சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, அதுவாம்மா கோழி அடிச்சிருக்கோம், இங்கே விரால் மீன்லாம் சூப்பராக இருக்குமா, அதை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, தோட்டத்தில் இருக்க காய்கறி வச்சு கூட்டு சாம்பார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கோம். நீங்கள் சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தோடனே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரி தான்மா தாத்தா கூட ரொம்ப நேரம் எங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவா? அவர் எப்போவுமே அப்படி தான், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார். சரி, நான் போய் அவரை சாப்பிட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் பயங்கரமாக குடிச்சிருக்காரு. ஃபுல்லாக நிறைய பாட்டில் கீழே கிடக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ பாட்டில் குடிச்சிங்களா, கடவுளே நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சி அந்த பக்கமே வராமல் இருந்தேன், இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஃபுல்லாக நிதானமே இல்லாமல் அப்படி வளர்றாரு. இன்னும் கொடு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொடுங்க பாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பிடுங்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து மாற்றி மாற்றி வாங்குறாங்க. காவேரி அந்த பாட்டிலெல்லாம் வாங்கிட்டாங்க. ஐயோ ஐயோ, இவ்வளோ பாட்டில் குடித்தா என்ன ஆகும், லிவரெல்லாம் போயிடும், இப்படியா குடிப்பீங்க, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இங்கே பார், அப்படி தான் குடிப்பேன், அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், பசிக்குதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் வயிற்றில் இடம் இருக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறாங்க. பிடிச்சி வாங்க நீங்கள் கட்டில் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க இழுக்க, ஐயோ என்னை இழுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு சாப்பாடு கொண்டு வராங்க. அப்படியே பார்க்குறவங்க ரொம்ப பாவமாக இருக்காரு. சரி, நான் சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. நல்லா இருக்கே சாப்பாடு, சூப்பராக இருக்குது, நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் தான் பண்ணேன், சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கொடுக்குறாங்க. ஆமாம், வாயை தரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் குடிக்க வைக்க போறியா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஆனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்காங்க. அப்படியே விஜய் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. சாப்பிட்டு முடித்தோடனே வாயெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க, துடைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. காவேரி ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. சரி நாங்கள் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தள்ளி போகிறாங்க. அப்போ நில்லு வெண்ணிலா, நீ போகாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே அப்படியே காவேரி நிற்கிறாங்க, பார்க்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு. என்ன வெண்ணிலா, என்னை விட்டுட்டு நீ போகிற அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அப்படியே கேட்குறாங்க காவேரி. ஆமாம், மொதல் என்னை எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. மொத தாவாணி கட்டி பார்த்தது ஒன்றை மட்டும்தான், பச்சை கலரில் எவ்வளோ அழகாக இருந்த, அந்த தேவதை மாதிரி இருந்த நீ, உன்னை என்னால் மறக்க முடியுமா வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அங்கேயே உட்காந்துட்டாங்க. கங்கா துணி தைச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வராங்க. இந்தாடி சாப்பிடு, எங்கே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, அவரை வெளியே போயிருக்காரு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போனிய பேங்க்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா, நீ சொன்ன மாதிரி தான் நடந்தது, அங்கே சொத்து இருக்கா இடம் இருக்கா அப்படி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. ஏண்டி என் மேலே நீ கோவப்படுற, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன கோவம் வராமல் என்ன இருக்கும் பாரு, நீ ட்ரெஸ்ஸே இல்லை இங்கே தைக்கிறதுக்கு, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எல்லாருமே வந்து ஓர அடித்து கொடுக்குறியா, ஓர அடித்து கொடுக்குறியா, இப்படி தான் கேட்குறாங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாங்க. அதுக்கு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதுக்கு கோவப்படுற, எல்லாம் வரும்போது வரும், ஆர்டரே கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, ஓ காவேரி 1,00,000 பணம் கொடுத்ததே அதனால் பேசுகிறியா, அந்த பணம் காலி ஆகிட்டா என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, தங்கச்சிங்கெல்லாம் இன்னும் படிக்கணும், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாத்துக்குமே நான் தானம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அவங்க எல்லாருமே உனக்கு தங்கச்சி, ஆனால் எனக்கு பொண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது சொத்து கற்று வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அப்படியே சாப்பாடை வச்சுட்டு, இங்கே பாரு நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே போகிறாங்க. ரோட்டில் பயங்கரமாக நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாவோட சந்தோஷமாக இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. அதை கங்கா பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. குமரனுக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துடுறேன் கங்கா, வந்துடுறேன், கண்டிப்பாக அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்ல மாட்டிங்களா, இல்லை கங்கா நான் கொஞ்சம் இடத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு குமரன். குமரன் ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, எப்படியாவது அந்த சாரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே செக்யூரிட்டி வராங்க. என்னப்பா இங்கேயே நின்றுட்டு இருக்க, காலிலேருந்து மதியானம் ஆகுது, இன்னும் நிற்கிறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தான், சார் வந்தால் நான் வெளியே பார்த்துட்றேன், அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, நீ பார்த்தனா என் வேலை போய்டும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறாரு. அதே மாதிரி கரெக்டாக அந்த சார் வராரு. ஓடி வராரு குமரன். நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அங்கே இன்னொருத்தர் தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாரும் அவர்கிட்ட பேசக்கூடாது, இப்படிலாம் நடுவெல்லாம் பேச முடியாது, அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஒரு வாட்டி நான் பேசிக்கிறேன், பேச முடியாது சொல்கிறேன்ல, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே குமரன் ஓரமாக போய் நிற்கிறாரு. ஏன்ப்பா இப்படி பண்ணுற, அவரை பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவர் வெளியே வருவார்ல, அப்போயாவது நான் பார்க்குறேன், நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நிற்கிறாரு. அப்படியே செக்யூரிட்டி பாவமாக பார்க்குறாரு. என்ன எத்தனை வாட்டி சொன்னாலும் இவன் போகவே மாட்டான், இங்கேயே நின்றுட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது குமரன் சொல்கிறாரு, எனக்கு முக்கியமான விஷயம், அவரை நான் பார்த்தே ஆகணும், ரொம்ப எமர்ஜென்சி, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நின்றுட்டுருக்காரு.
செக்யூரிட்டி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்ன இப்படி வெயிட் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. குமரன் அப்படியே கால் வலிக்க நிக்கிறாரு அங்கேயே.